வணக்கம். ஒரு நோயாளி பார்க்கறதுக்கு நல்லா தெம்பா இருந்தாலும் அவங்களோட மெடிக்கல் இமேஜுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கலாம். அந்த ரகசியம் அவங்க உயிரை காக்கவும் முடியும், பறிக்கவும் முடியும். வாங்க, கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர்கொல்லி அறிகுறிகளை பத்தி தான் இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்க போறோம். சரி, ஒரு ஹாஸ்பிட்டல்ல கவலைக்கிடமான நோயாளின்னா உங்க மனசுல என்ன தோணுது? ஒருவேளை அவங்க சுயநினைவு இல்லாம இருக்கிறது, இல்ல ஆக்சிஜன் உதவியோட மூச்சு விடுறது, அப்படிதானே? நம்மள பலரும் இப்படிதான் நினைப்போம். ஆனா ரேடியாலஜி துறையில இந்த பொதுவான பார்வைக்கும் கிரிட்டிக்கல் வேல்யூங்கிற வார்த்தைக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம நோயாளியோட வெளித்தோற்றத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வரோம். ஆனா கிரிட்டிக்கல் வேல்யூங்கிறது நோயாளி சிரிச்சு பேசிட்டு இருந்தா கூட உள்ளே இருக்கிற அந்த ஒரு படம் ஒரு பெரிய ஆபத்துக்கான அறிகுறியை காட்டலாம். அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்ரே மாதிரி இமேஜிங் ஸ்கேன்ல உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலையை காட்டுற ஒரு கண்டுபிடிப்பு. இத பார்த்த உடனே சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு அவசரமா தகவல் கொடுத்தே ஆகணும். இங்கதாங்க விஷயமே இருக்கு. நோயாளி பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருங்கிறத விட அந்த படத்துல என்ன தெரியுதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த படம் தான் உயிரே காப்பாத்துற ரகசியத்தை தனக்குள்ள வச்சிருக்கு. சரி, வாங்க நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு இந்த ஆபத்தான அறிகுறிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போமா? சில நிஜமான உதாரணங்கள் இதை இன்னும் தெளிவா நமக்கு விளக்கும். முதல்ல நம்ம பார்க்கறது ஒரு மார்பு எக்ஸ்ரே. இதுல கான்ட்ராலேட்ரல் மீடியாஸ்டைனல் ஷிஃப்ட்னு ஒரு கண்டிஷனை பார்க்கறீங்க. எளிமையா சொல்லணும்னா, இதயம் மத்த சென்டர் பகுதிகள் எல்லாமே ஒரு பக்கமா தள்ளப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, அது எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு? இது ஏன் உயிருக்கே ஆபத்து? ஏன்னா இதனால இதயம் மற்றும் இரத்த குழாய்கள் மேல கடுமையான அழுத்தம் ஏற்படுது. இது டென்ஷன் நியூமோதோராக்ஸ்னு ஒரு நிலையை குறிக்கலாம். உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா நுரையீரல் முழுசா சுருங்கி ஹார்ட் பீட் கூட நின்னு போக சான்ஸ் இருக்கு. அடுத்து நாம வயிற்று பகுதிக்கு வருவோம். இந்த வயிற்று பகுதிக்கான எக்ஸ்ரேல அந்த உதரவிதானம், அதாவது டயஃப்ராமுக்கு கீழே இருக்கிற அந்த கருப்பு கலர் பகுதியை பாருங்க. அதுதான் காத்து. இது ஒரு பெரிய பிரச்சனைக்கான ரொம்ப தெளிவான அறிகுறி. இந்த காத்து பவல் பெர்ஃபரேஷன், அதாவது குடல்ல ஓட்ட விழுந்திருக்கிறதுக்கான ஒரு ரொம்ப சீரியஸான கிரிட்டிக்கல் சைன். இது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷன். உடனடியா சர்ஜரி தேவைப்படலாம். சரி, இப்ப தலைக்கு வருவோம். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பேஷண்ட் நார்மலா பேசிட்டு இருந்தா கூட அவங்க மூளைக்குள்ள ரத்த கசிவு இல்லனா மூளையோட சென்டர் லைன் நகர்ந்திருந்தா அதுவும் கூட கிரிட்டிக்கல் வேல்யூஸ் தான். எல்லா எலும்பு முறிவும் ஒண்ணு கிடையாது. சிலதுக்கு உடனடி கவனம் தேவைப்படுற அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். வாங்க, எந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீட இத ரொம்ப தெளிவா காட்டுது. இடது பக்கம் இருக்கிறது ஒரு நார்மல் முதுகெலும்பு. ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒரு நிலையற்ற முறிவு. அந்த எலும்போட உயரம் குறைஞ்சிருக்கிறத கவனிச்சிங்களா? இந்த சின்ன வித்தியாசம் ஒரு கிரிட்டிக்கலான கண்டுபிடிப்பு. ஏன்னா இது தண்டுவடத்தையே பாதிக்கலாம். இங்க இன்னொரு முக்கியமான வித்தியாசம். இடது பக்கம் இருக்கிறது க்ளோஸ்டு ஃப்ராக்சர், அதாவது தோல் கிழியாத மூடிய எலும்பு முறிவு. ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் ஓப்பன் ஃப்ராக்சர். இதுல தோல் கிழிஞ்சி எலும்பு வெளியே தெரியுது பாருங்க. இதனால இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால இது கிரிட்டிக்கல். சரி, இப்படி ஒரு ஆபத்தான விஷயத்த டாக்டர் கண்டுபிடிச்சிட்டார். அடுத்து என்ன? அங்கதான் இந்த உயிர் காக்கும் புரோட்டோகால் வருது. இது நேரத்தோட போட்டி போடுற ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூவை கண்டுபிடிச்ச உடனே ஒரு தெளிவான புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஆபத்தான கண்டுபிடிப்பை அடையாளம் கண்டு அதை ரெஜிஸ்டர்ல பதிவு செஞ்சு, ரொம்ப முக்கியமா பொறுப்புல இருக்கிற டாக்டருக்கு நேரடியா ரொம்ப அவசரமா தகவல் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். ஆக நாம கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான். கவலைக்கிடமான நோயாளி வேற, கிரிட்டிக்கல் வேல்யூ வேற. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இந்த ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பல உயிர்களை காப்பாத்தலாம். இப்ப இந்த ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அடுத்த தடவை நீங்க ஒரு மெடிக்கல் இமேஜை பார்க்கும்போது உங்க கண்கள் வெறும் படத்தை மட்டும் பார்க்காது, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிகுறிகளையும் தேடும், இல்லையா?